First question. லைவ் வந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுது அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஒரே ஒரு நிமிஷம் செட்டிங்ஸ் வச்சுட்டு வந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 4 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 வேர்ட்ஸு. அதில் ஒவ்வொன்றும் ஈச் லெட்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் உள்ள எது ஒன்று ஃபைண்ட் ஆட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைண்டு ஆட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஆட் ஒன் இதான் நம்மளோட வேலை. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா HKF ஃபஸ்ட் வேர்டு. இது 8, 11, 6. இதுலேருந்து 3 கூட்டுங்க 11. அந்த இதுலேருந்து 5 கழிச்சோம்னா 6. அதே மாதிரி அடுத்தது இருக்கான்னு பார்ப்போம். ILG. சரிதானா? ஓகே. ஐ அப்படின்னு கூடியது அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது 9வது லெட்ரு. அடுத்து எல் அப்படின்னு சொல்லக்கூடியது 12, ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது 7. சரிதானா? இதுலேருந்து 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து இதுலேருந்து 5 கழிச்சிருக்காங்க. சரிதானா? அதே மாதிரி தேர்டு வேர்டு QTO. கியூங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா 17 அப்படின்னு தெரியும். T 20, O 15. இதுலேருந்து 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து இது 5 செப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சரிதானா? ஃபோர்த் லெட்டர் LOI. எல்லிருந்து O அப்படின்னு சொல்லக்கூடியது +3. ஓலேருந்து I அப்படின்னு சொல்லக்கூடியது -6. ஸோ லாஸ்ட் உள்ளது தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு லாஸ்ட் உள்ளது ஆன்சர். LOI அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட் ஆன்சர். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ல வந்தவங்க கமெண்ட் நிறைய லைக் பண்ணுங்கப்பா. ஓகே. வாட் வில் பி த இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிடணும், மைனஸை ப்ளஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிடணும். அஸ் வெல் அஸ் பெருக்கலை வகுத்தலாக மாற்றிக்கிடணும், வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கிடணும். சரிதானா? இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 113 வகுத்தல் பெருக்கலாக மாற்றிருங்க 6 -98 வகுத்தல் 2 + 156. சரிதானா? அவுட்புட் என்ன வரும்னு பார்ப்போம். இதை அடி விடுங்க 49. சரிதானா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க 18 இதை 1 3 6 6 6 1 7 678 -49 + 156. இப்போ என்ன பண்ணோம்னா இதை கூட்டிட்டு அதை கழிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இதை கூட்டிட்டு அதை கழிக்கணும், ஆன்சர் கிடைச்சிடும். 678 156 14க்கு 4 மீத 1 12 13க்கு 3 மீத 1 8. இதுலேருந்து 49 கழிக்கணுமா? 14ல் 9 போச்சுன்னா 5, 12ல் 4 போச்சுன்னா 8, 785. ஆப்ஷன் 4.
ஆப்ஷன் வந்து 4 தான் வந்து நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். லைவ் வந்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்க. ஆன்சரை பார்த்துட்டு எது வரும்னு நமக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டைரக்ஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து அண்ட் நார்த் இப்படி தான் சொல்லுவோம். இதை ஆல்டர்னேட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா ESWN அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதே தான் ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து அப்படிங்கிற ஒரு சிங்கிள் லைன் எழுதியிருக்கேன். சரிதானா? ஸோ அப்படி எழுதிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இசட்டுங்கிறவர் பாயிண்ட் ஏலேருந்து 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் தெற்கு நோக்கி 7 கிலோமீட்டர் போகிறாரு. அடுத்து ஹி டேக் லெஃப்ட் ஹேண்ட்னா இடது பக்கம், ரைட் ஹேண்ட்னா வலது பக்கம். இடது பக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஹி டிரைவ் 21 கிலோமீட்டர்ஸ், 26 கிலோமீட்டர் லெஃப்ட் திரும்பி டேர்ன் லெஃப்ட் டிரைவ் 16 கிலோமீட்டர், மறுபடியும் இடது பக்கம். இதுக்கு இடது பக்கம் வந்தோம்னா டேரெக்டாக இப்படி சுற்றி வந்துடும். சரிதானா? சப்போ இங்கே 16 கிலோமீட்டர், ஹி டேக் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் 26 கிலோமீட்டர், மறுபடியும் இடது பக்கம் 26 கிலோமீட்டர். ஹி டேக் ஃபைனல் லெஃப்ட் ஹேண்ட், இறுதியாக கடைசியாக வந்து நமக்கு வந்து எத்தனைனா 9 கிலோமீட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து திரும்பியிருக்கார். சரியா? இப்போ 7, 9, 16, இங்கே ஒரு 16 இருக்குது. 1 விட்டு 1 மட்டும் இதில் கேன்சல் பண்ண முடியும். சரிதானா? இதையும் கேன்சல் பண்ணுங்கள். சப்போஸ் 0 ஆயிடுச்சு. இப்போ இங்கே 21, இங்கே 26 இருக்குது. அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 5 மட்டும் ரிமைனிங் கிடைக்கும். இந்த 5 ரிமைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் ஏக்கு அகைன் மறுபடியும் போகணும், மீண்டும் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, பழைய பொசிஷனுக்கே மீண்டும் போகணும்னு சொன்னோம்னா இங்கே என்ன டைரக்ஷன் கிடைக்கோ அந்த டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். வெஸ்ட்டுனா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஈஸ்ட்டு. 5 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட், 5 கிலோமீட்டரு ஈஸ்ட் தான். இங்கே ஒரே ஒரு 5 தான் இருக்குது. இதை வச்சு ஆன்சர் போட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எண் வரிசையை பார்த்து அதற்கடுத்த கேள்விக்கு பதிலளிக்கவும். ஓகே, இடமிருந்து வளமாக உள்ள ஒரு நம்பர்ஸ் வந்து எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் சொல்லிட்டாங்க. அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரில் வந்து how many such ஈவன் நம்பர்ஸ் ஆர் தர், ஈவன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டாங்க. சரி தான், மிடில் ஈச் ஈஸி விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடிங் த ஆட் நம்பர். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அது இரட்டைப்படை எண்கள் உள்ளன, அதாவது ஒவ்வொன்றிற்கும் உடனடியாக முன்னால் ஒற்றைப்படை எண்ணும், உடனடியாக பின்னால் ஒற்றைப்படை எண்ணும். முன்னாடியும் ஒற்றைப்படை எண்ணு, பின்னாலேயும் ஒற்றைப்படை எண்ணு. சரிதானா? ஆடு, ஈவன், ஆடு. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க்ல இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த லிங்கை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இருக்கா இல்லையான்னு. ஆடு ஃபஸ்ட்டு ஆடு 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 ஈவன் ஆடு ஃபஸ்ட்டு ஒரு செட் வந்துருச்சு. சரிதானா? ஆடு ஈவன் ஆடு. அடுத்து மறுபடியும் ஒரு ஆடு ஈவன் ஆடு பார்க்கணும். ஆடு ஈவன் ஆடு வந்துடுச்சு, செகண்ட் செட்டு. அடுத்து மூணாவது ஆடு ஈவன் ஆடு, சாரி ஈவன் தான் வந்திருக்கு. ஆடு ஈவன் ஆடு மூணாவது செட்டு. சரிதானா? அதுக்கடுத்து 2, 3, 4, 6, 2, 8, 6, 3, 1. இதில் எதுவுமே இல்லை. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 செட்டு வந்து இருக்குது. இதில் வந்து எத்தனை இருக்குன்னா 3 செட்டு வந்து இருக்கு. சரிதானா? ஓகே, மொத்தம் ஆடு ஈவன் ஆடு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 3 செட் ஆஃப் வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 3ங்கிறது ஆப்ஷன் 2ல் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். சரிதானா? லைவ்லேயே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 மும்மை தொகுதிகளில் பின்பற்றும் அதே அமைப்பை பின்பற்றும் மும்மை தொகுதியும் தேர்ந்தெடுக்கும். ஸோ வந்து கீழே வந்து ஒரு நம்பர்ஸ் செட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு செட்டு வந்து எது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு நிமிஷம். ஓகே, LF OI RD அதே மாதிரி NH
QK TV இதுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கு, அதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எல்லுல இருந்து ஓ, எல் வந்து என்னது 12, ஓ வந்து 15, ஆர் வந்து 18. இது எல்லாமே என்ன ஆயிருக்கு, 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, +3 அண்ட் +3. அதே மாதிரி எண் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 14. 14 கூட 3 கூட்டினா 17, Q தான் 17, கரெக்டு தான். அது கூட 3 கூட்டினா 20 வரணும், T தான் 20, கரெக்டு. ஸோ இதே மெத்தடில் எது இருக்கா, ஓ வந்து 15, எஸ் வந்து 19, 4 கூடி இருக்கு, இது கிடையாது, இப்போ ஃபர்ஸ்ட் கிடையாது. அடுத்து P வந்து 16, எஸ் வந்து 19, 3 கூடி இருக்கு, 19 கூட 3 கூட்டினோம்னா 22, வி 22, கரெக்டு, வர வாய்ப்பு இருக்கு. ஓ வந்து 15, எஸ் வந்து 19, இது 4 கூடி இருக்கு, இதுவும் கிடையாது. P வந்து இந்த சீக்வன்ஸ் மேட்ச் ஆகுது, சரிதானா? 2 அல்லது 4ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஜிட்டை பார்க்கணும். எஃப் வந்து 6, ஐ வந்து எத்தனை 9, டி வந்து 20, சரிதானா? அதே மாதிரி இதுக்கு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கான்னு பார்ப்போம். எஃப் வந்து 6, ஓ வந்து சாரி ஐ வந்து 9, டி வந்து 20, சரியா? அதே மாதிரி ஹச் வந்து 8, கே வந்து 11, இது ரெண்டுக்கு இடையில 3 கூடி இருக்கு, 3 கூடி இருக்கு. 11க்கு அடுத்து 22, இந்த இடத்துல என்ன இருக்கு 11 கூடி இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 11 கூடி இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, ஜேஎம் கரெக்டு. எம்மு கூட 11 கூட்டினா 13 கூட 11 கூட்டினா 24. ஸோ அப்போ 24ங்கிறது என்னது, எக்ஸ் தான் 24. ஸோ ஆப்ஷன் வந்து 4 தான் கரெக்ட், ஆப்ஷன் வந்து 4 தான் கரெக்டு, இது தப்பு. இந்த ஒய்ங்கிறது 25, சரிதானா? ஸோ அப்போ இந்த மெத்தடில் சீக்வன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 1 by 1 கூட்டி பார்க்கணும், அந்த எந்த அளவுக்கு அந்த லெட்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏபிசிடி அந்த லெட்டர்ஸ் வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் எந்த லெட்டருக்கு எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுபோக பேசிக்காக அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த சம்லாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், சரிதானா? நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். இந்த சம்முக்கு எப்படி ஈஸியாக செய்யலாம், டைம் கன்சம்ஷன், அது எவ்வளோ நேரம் சீக்கிரம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இந்த சம்மு குயிக்காக செய்யலாம். இதில் வேற ஒன்றுமே கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு அமைப்பில் ஹவுஸ் என்பது 35,791 சொல்லியிருக்காங்க. HOSC அப்படின்னு சொல்லியிருக்காங்க 35,751, 37,501 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் யூ அப்படிங்கக்கூடியது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த தமிழில் இல்லை, சரிதானா? இந்த யூ அப்படின்னு சொல்லக்கூடியது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர்ஸில் இல்லாதது என்னன்றது 3 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது, 1 இருக்குது, 9 மட்டும்தான் இல்லை. ஸோ 9 தான் வந்து இது ரெஃபர் பண்ணுது, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபிசி அப்படின்னு சொல்லப்பட்டு ஆர்எஸ்டி அண்ட் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பேர் வட்டமேசை அதன் மையத்தை நோக்கி உள்ளனர், சரிதானா? ரவுண்ட் டேபிள், அதன் மையத்தை நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க, சரியா? 7 கோடு போட்டாச்சு. அப்புறம் பார்த்தோம்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத 1 by 1 எழுதுவோம். டீயின் இடமிருந்து எண்ணும்போது எஸ் மற்றும் டிக்கு இடையே ஒரே ஒரு நபர் மட்டும் அமர்ந்துள்ளனர். டீலேருந்து எண்ணும்போது லெஃப்டில் எண்ணும்போது டிக்கு இடமிருந்து எண்ணும்போது டி மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் ஒரே ஒரு ஆள் உள்ளார். இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து ஆர் என்பவர் ஏயின் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஆர் என்பவர் ஏயின் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். இதோட சீக்வன்ஸும் மேட்ச் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்து யூ என்பவர் சியின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஆர் மற்றும் யூ
வலதுபுறத்தில் அடுத்தடுத்தாக அமைந்துள்ளனர். பி என்பவர் யூவின் அருகில் உள்ளார். பி மற்றும் டிக்கு இடையே எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர்? பி மற்றும் டிக்கு இடையே எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். 2 ரவுண்ட் டேபிள் போட்டு இது ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் இது வந்து நம்மளை வந்து மிஸ்லீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ டி அண்டு எஸ், ஓகேவா? இது சேம் மெத்தட் தான். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர் சிட் தேர்ட் ரைட் ஆஃப் ஏ. ஆர் சிட் ஏக்கு தேர்ட் ரைட் 1 2 3 இங்கே தான் 6 இருக்காருன்னு வச்சுக்கோ, ஓகேவா? ஆர் சிட் ஏ தேர்டு லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ சிட் தேர்டு லெஃப்ட் ஆஃப் சி. ஏன்னா இந்த பொசிஷன் நமக்கு தெரியாதனால நம்மளாம் ஒரு அசம்ஷன்லாம் இதை எடுத்திருக்கோம், சரிதானா? யூ வந்து சிட் தேர்டு லெஃப்ட் ஆஃப் சி. சிக்கு லெஃப்ட் சைடில், இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தோம்னா இது சின்னு போடுவோம் அண்ட் யூன்னு போடுவோம். யூ அண்ட் சி, சரிதானா? எண்ணி பாருங்க. இப்போ அந்த மெத்தட் மேட்ச் ஆகுதா? சி யூ சிட் டு த தேர்டு லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ வந்து சிக்கு லெஃப்ட் சைடில் உட்காரல, அப்போ சி தான் இங்கே. சிக்கு ரைட்டா, ரைட் அண்ட் லெஃப்ட். எஸ்டி யூ ஏஆர் சி. ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது, 3 இடத்துல உட்காந்துருக்கோம். அந்த இடத்துல யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பி இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் யூ. யூக்கு பக்கத்தில் பி இல்லை. ஸோ அதனால தான் அந்த இதை சூஸ் பண்ண செஞ்சோம். ஸோ பிங்கிறது போட்டாச்சு, ஓகேவா? நம்ம இங்கிட்ட வந்து ஆல்ரெட்டாக இதை ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஆன்சர் கிடைச்சிருக்காது, சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் பி அண்ட் டி வென் கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் பி. ஸோ ரைட் சைடில் வந்து பியோட ரைட் சைடு இதுதான். இந்த ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது பிக்கும் டிக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேர். இந்த 3 பேருங்கிறது ஆப்ஷன் 1ல் இருக்குது, சரிதானா? 3 பேருங்கிறது ஆப்ஷன் வந்து 1ல் இருக்குது. ஸோ அப்போ 1 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வடக்கு நோக்கி நிற்கும் 50 மாணவர்களை கொண்ட வரிசையில் நீது வலது முனையிலிருந்து 12வது இடத்திலும் கேட நீதுவின் இடதுபுற 6வது இடத்திலும் இருந்தால் வரிசையின் இடது முனையில் கேடனின் நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஒரு 50 பேர் கொண்ட, முதலே சொல்லிட்டாங்க 50 பேர்ன்ட்டு, சரிதானா? இந்த ரோ வந்து ரைட் டு லெஃப்ட், சரியா? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, ஓகே? இந்த ரோ 50 ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர்? 50 பேர், ஓகேவா? அதுக்கடுத்து நீது 12th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். இங்கேருந்து 12வது இடத்துல யார் இருக்குன்னா நீது இருக்கான், ஓகே? அண்டு கார்டன் சொல்லக்கூடியவங்க இஸ் 6th டு த லெஃப்ட் ஆஃப் நீது. இங்கே இருக்கான், இவனுக்கு லெஃப்டில் வந்து 6வது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கார்டன் இருக்கான். இடையில உள்ளது 6 பேர். லெஃப்ட் தானே, லெஃப்ட் சைடில் வந்து 6 பேர் இருக்காங்க, ஓகே? கார்டன் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் சைடு எண்டு லைன். இப்போ இங்கேருந்து இவன் 18வது இடத்துல இருக்கான், இங்கேருந்து 18வது இடத்துல இருக்கான், இங்கேருந்து 32வது இடத்துல இருக்கணும், அப்படிதானே? அப்படின்னா தான் இது வந்து 50 மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகும். பட் ஆனால் ஒரு ரூல் என்ன சொல்லுது, லெஃப்ட்டு ரைட்டையும் கூட்டிட்டு 51 வரணும். லெஃப்ட்டு ரைட்டு ஒரே பொசிஷனில் வந்து L + 6 - 1 = தான் 50. ஸோ இதை ஷிஃப்ட் பண்ணோம்னா
லெஃப்ட்டும் ரைட்டையும் கூட்டினோம்னா 51 வரணும். ஸோ அப்போ இவன் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கணும்? 33வது பிளேஸில் இருக்கணும். ரைட்டு வந்து 18, 33வது பிளேஸில் வந்து 51 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 33 இங்கே வந்திருக்கு, தேர்ட் ஆப்ஷன். சரியா? 8th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. 9th கொஸ்டின் இது 33 தான். 33ங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஓகே. 9th கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீடு a + b என்பது a என்பவர் b இன் சகோதரி. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பு, பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிதானா? இது வந்து ஈஸியாக மெத்தடில் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் கன்க்ளூஷன் O இஸ் ரிலேட்டட் டு V. விக்கு ஓ என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓவிற்கு விக்கும் இடையிலான உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதுவோம். O அட்டு பி. சரிதானா? O அட்டு பி. அட்டுக்கான மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க? அட்டு A இஸ் பிரதர் ஆஃப் பி. ஸோ O இஸ் பிரதர் ஆஃப் பி. ஓகே. அடுத்து ப்ளஸ். ப்ளஸ் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா இதோ இருக்கு, A ப்ளஸ். A இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. B இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. ஓகே, டி. அடுத்து மைனஸ். மைனஸ் மீன்ஸ் இந்த இருக்கு, A இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி. T இஸ் ஒய்ஃப் ஆஃப் G. ஓகே, அப்போ இவர் வந்து மேலாக இருக்கணும். வலை வந்து எங்கே இருக்குது? இந்த இருக்குது. A இஸ் ஃபாதர் ஆஃப் பி. A இஸ் வந்து ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜிங்கிறது பிக்கு வந்து என்னன்னா ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து சாரி, இது பி இல்லை, பி. ஜி வலை வந்து பி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ ஓக்கும் மதரோட பிரதர், அவ்வளோதான், சிம்பிளாக மதர்ஸு பிரதர். இவங்க வி வந்து டிக்கு மகனோட பிரதர், சாரி அம்மாவோட தம்பி அப்படின்னு சொல்லி, அல்லது அண்ணன், இதனால வந்துடலாம். ஸோ மதர்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மதர்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10th கொஸ்டின். 10th கொஸ்டின்ல ஒரு 7 பேர் வந்து ரவுண்ட் டேபிள் வந்து உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல எத்தனை பேர், 7 பேரா 6 பேரான்னு முதல்ல கவுண்ட் பண்ணிக்கிடணும். இந்த கொஸ்டின்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஸோ இந்த 7 பேர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இல்லை 6 பேரா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அதுக்கு தக்கன நம்ம வந்து டேபிள் போடணும். அதுக்கு தக்கன ரவுண்ட் டேபிள் உங்களுக்கு இந்த மாதிரி போடனாலும் சரி, 7 பேர் இருக்க மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது போட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 2 பேர் வரைஞ்சாச்சு, 4 பேர் வரைஞ்சாச்சு, 6, அடுத்து 1 மட்டும் எக்ஸ்ட்ரா மட்டும் வரைஞ்சிப்பேன், அவ்வளோதான், 7 பேர். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இன்னொன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 7 பேருங்கிறனால சம்டைம்ஸ் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டேபிள் வரைஞ்சி ஆல்டர்னேட்டாக போடலாம். எஃப் இஸ் சிட் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த சி. எஃப்ங்கிற ஒரு சிக்கு தேர்டு லெஃப்டில் இருக்கார். 1 2 3. சரி, ஓகே. அதுக்கடுத்து ஒன்லி ஒன் பர்சன் சிட் பிட்வீன் சி அண்ட் பி. சிக்கும் பிக்கும் இடையில இங்கே தான் வந்து நமக்கு வந்து எஃப் சி. சிக்கும் பிக்கும் இடையில வந்து ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. புரியுதா? 2 இடத்துல ஆல்டர்னேட்டாக வந்து இந்த பிங்கிறது நம்மளால ட்ராப் பண்ண முடியும். ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு சொல்லலை அவங்க, அது சொல்லியிருக்காங்க. வென் கவுண்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் பி. பியிலேருந்து லெஃப்ட் சைடில் கவுண்ட் பண்ணும்போது, பியிலேருந்து லெஃப்ட் சைடில் கவுண்ட் பண்ணும்போது சி வந்துருக்கு. அப்போ இந்த மெத்தடு கிடையாது. சரிதானா? ஓகே. பி. ஓகே. ஒன்லி 2 people sit between B and E. பிக்கும் ஈக்கும் இடையில 2 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. when counted from the right of E. ஸோ இப்போ இலேருந்து கவுண்ட் பண்ணும்போது பிக்கு நோக்கி போனோம் 2 பேர் ரைட் சைடில். சரியா? அது எந்த சைடு அப்படின்னு சொல்லலாம் அவங்க. ஸோ இங்கே ட்ராப் பண்ணிட்டு இங்கேயும் வரலாம்.
நம்ம இங்கே கவுண்ட் பண்ணுவோம்னா இ ரைட் சைடில் வந்து 2 பேர் கழிச்சு பி. அதே மாதிரி இங்கே வந்து இ ரைட் சைடில் 2 பேர் கழிச்சு பி. ஏ இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. பிக்கு பக்கத்தில் இமிடியேட் நெய்பர் வந்து யாருன்னா ஏன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ட்ராப் பண்ண முடியாது, இந்த மெத்தட் கிடையாது. ஓகேவா? அதுக்கடுத்து who is sit immediate left of Q. ரிமைன் வந்து ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது, Qன்னு இருக்குது. ஸோ Qவோட ரைட் சைடில் வந்து பி இருக்கா, லெஃப்ட் சைடில் வந்து சி இருக்காங்க. சரியா? இமிடியேட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் Q. பி அண்ட் சி தான் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல Qக்கு ரைட் அண்ட் லெஃப்டில் இருக்கக்கூடியது பி அண்ட் சி. ஆப்ஷன் வந்து 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிதானா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க லைவ்ல இருக்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆல்பபெட்ஸில் வந்து 4 கிளஸ்டர் இருக்குது. ஃபைண்ட் த ஆட் அவுட் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆட் 1. 4ல் எது ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4ல் எது ஒன்று வித்தியாசமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக எழுதணும். போகணும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கோ செகண்ட் கொஸ்டின் எழுதுகிற மாதிரி. யூ டபிள்யூ ஆர் என்ன இருக்குது? யூ வந்து எத்தனை? 21, டபிள்யூங்கிறது 23, ஆறுங்கிறது 18. டிஃப்ரெண்ட் பாருங்க, +2. இது டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3, 2, 5 -5. சரிதானா? அதே போல WXT இது பார்த்தோம்னா 23, எக்ஸ் வந்து 24, டி வந்து 20. ஸோ இதுலேருந்து 1 கூடி இருக்கு, +1. இதுலேருந்து என்ன ஆயிருக்குது? -4. தேர்டுது QRN. Q வந்து 17, R வந்து 18, N வந்து 14. ஸோ இதில் பாருங்கள், இது +1, இதோட வேல்யூ -4. அடுத்து எஸ்டிபி அப்படின்னு சொல்லக்கூடியதில் எஸ் வந்து 19, 20, டி வந்து பி வந்து 16. ஸோ இதில் வந்து +1, இது வந்து -4. ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான், ஃபஸ்ட்டு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அதனால் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் மும்மடங்குகளில் ஒவ்வொருவரும் எழுத்தும் குழு ஒரு குறிப்பிட்ட தர்க்கத்தின்படி அடுத்த குழுவுடன் தொடர்புடையது. கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து அதே தர்க்கத்தை பின்பற்றும் ஒன்றை தேர்ந்தெடுக்கும். ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ வெயிட் எ மினிட். ஓகே. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. சரிதானா?
இந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா WESTன்னு இருக்குது, வெஸ்ட் அப்படின்னு இருக்குது ஃபர்ஸ்ட். அதுலேயே லெட்டர் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட்லேருந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள், EW ஃபஸ்ட்டு 2 லெட்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு, ST அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து WS, அதாவது நடுவில் உள்ள 2 லெட்டர் அப்படி ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கு. E மட்டும் அப்படியே லாஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆகி போயிருக்குது. அதே மாதிரி மற்ற இதுலேயும் போயிருக்கான்னு பாருங்கள், TOPSன்னு இருக்குது. இப்போ TOPS அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு OTன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு, PS அப்படியே இருக்குது. அடுத்து அதே மாதிரி இந்த O மட்டும் லாஸ்ட் லெட்டராக ஷிஃப்ட் ஆகி போயிருக்குது. இதை மாதிரி எந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு LA, ALன்னு இருக்கா, இருக்குது. DS அப்படியே இருக்குது. ஓகே, A மட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு வரணும், A மட்டும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி லாஸ்ட்டு போகணும். அதே தான் நான் E மட்டும் ஷிஃப்ட் ஆகி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E மட்டும் இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கு, ஷிஃப்ட் ஆகிருக்கு லாஸ்ட்டாக, WST அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கான்னா இல்லை, ஃபஸ்ட் இது இல்லை, செகண்டு EXIT, XCன்னு இருக்கா, இருக்குது. IT அப்படியே இருக்கா, இருக்குது. ஓகே, X மட்டும் லாஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆயிருக்கா, X மட்டும் லாஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா X. ஓகே, மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரி, என்ன செக் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது மட்டும் தான் கரெக்ட் ஆப்ஷன். மேட்சிங் கரெக்டாக வருதுடா, தூக்கி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 13ஆம் நம்பர் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியாங்க. இதுக்குள்ளே ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் சம்டைம்ஸ் அமையும், சில நேரம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அமையும். சரிதானா? ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மும்மைகள்னு சொல்லுவாங்க. மும்மைகள்னால் 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க, பிதாகரஸ் தேற்றம் மாதிரி சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் ஏதாச்சும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இடத்துல சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்ரோச் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 34, ஒரு நிமிஷம், 34, 70, 1 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டுங்க, கூட்டின கிடைக்கும் 35 கிடைக்கும். 35 × 2 70 கிடைச்சிருமா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த ஆப்ஷனில் 21, 92, 25 ரெண்டையும் கூட்டினோம்னா, இதை ரெண்டையும் கூட்டினோம்னா 46, 46 × 2 92 கரெக்டாக? ஸோ ரிலேஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ 2 + 14, 16, 16 × 2 32 வரல. 17, 5, 26, 26 × 2 52 மேட்ச் ஆகுது. அதுக்கடுத்து 19, 29, 32, 32 × 2 64 வரல. 37 × 2 78, சாரி 37 × 2 74 இதுவும் வரல. ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரை தர்க்க ரீதியாக முழுமையாக கேள்விக்குறி உள்ள இடத்தில் பின்வரும் எழுத்து தொகுப்புகளில் எது அமையும் அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது, அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறோம். சரிதானா? ஓகே, இந்த 4 ஒரு செட்டு, இது 4 ஒரு செட்டு, இது 1 4, இது ஒரு 4, ஒவ்வொன்றும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ BBO, பியிலேருந்து இ வந்து எப்படி வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்ப்போம். சரிதானா? பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து +3 வந்து ஆட் ஆயிருக்கு. அடுத்த லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா +3 வந்து ஆட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா +3, அடுத்து என்ன வரும்? அப்போ கண்டிப்பாக +3 தான் வந்துருக்கணும். கேங்கிறது 11, 11 கூட 3 கூட்டினா 14. ஸோ 14ங்கிறது எண் வந்துடுச்சா? ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது, சிம்பிளாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரே ஒரு லெட்டர் தான் ஆப்ஷனில் இருக்குது, அது தூக்கி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் இன்னொரு ரிலேஷனும் பார்க்கலாம், 2, 4, 8, 16, 32 கண்டிப்பாக 32 தான் ஆப்ஷன், அதுவும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், A என்பது ப்ளஸ் என்பதையும், B என்பது மைனஸ் என்பதையும், C என்பது வகுத்தல் என்பதையும், D என்பது பெருக்கலையும் குறித்தால் பின்வரும் சமன்பாடை குறிக்க.
ஸோ 75 பிங்கிறது மைனஸு 4, டிங்கிறது பெருக்கல் 20, ஏங்கிறது ப்ளஸ்ஸு 40, சிங்கிறது வகுத்தல் 2 ஈக்குவல் டு என்ன வரும் பார்க்கணும். இதை கிராஸ் பண்ணோம்னா 20. ஸோ பெருக்கிடணும் கண்டிப்பாக. அப்போ 80, 70 மைனஸ் 80 ப்ளஸ் 20, ஸோ 90 மைனஸ் 80 10. ஆனால் ஆப்ஷன் அது வரல. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? 75 ஓகே, 4 ஓகே, 20 ஓகே, 40 ஓகே. சி வந்து வகுத்தல் தானா? ஓகே, இங்கே தான். இங்கே 8 போடுறதுக்கு நம்ம வந்து 2 போட்டிருக்கோம். அதனால தப்பு மிஸ்டேக் வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, அதை எடிட் பண்ணிடுவோம். எட்டுனா இந்த இடத்துல 5 கிடச்சிருக்கும். 8 40. ஸோ இங்கே ஒரு 75, இங்கே ஒரு 75 தான். இது 80, 80 கழிச்சோம்னா 0 ஆன்சர். 0 தான் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் 2. ஆப்ஷன் வந்து 2 தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பியல்ஸ் என்பது 18 72 3ங்கிறது இருக்கு. ப்ரேயருங்கிறது இது 82 7 3 6ன்னு இருக்குது. சரிதானா? இதில் ஒய்ங்கிறதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுலேயும் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுங்க. PARLன்னு இருக்கு, PARE இருக்குது. ஸோ இங்கே 2 லெட்டர் இருக்குது. ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி எதுவும் மேட்ச் ஆகிறதா இல்லை. ஒய்ங்கிற கோடுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃபில் கிராஸ் பண்ணும். 8 கிராஸ் ஆயிடுச்சு. 2 3 இங்கே கிராஸ் ஆயிடுச்சு. 7 6 இருக்கு. 7 7 கிராஸ். ஒன்று தான் ஒய் மிச்சமாகுது. அந்த ஒய்ங்கிறது 6. ஆப்ஷன் வந்து 2 தான். ஆப்ஷன் வந்து 2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும், என்ன எண் வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் சீரீஸ், நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 161 65 அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் 4 ஆயிருக்கு. 65லேருந்து 73 சொல்லும்போது ப்ளஸ் 8. அடுத்து 73லேருந்து 85ன்னு போகும்போது 12 ப்ளஸ் 12. அடுத்து 16. சரிதானா? அதுக்கடுத்து என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா 20. ஸோ 221ங்கிறது தான் ஆன்சர். 221 தான் ஆன்சர். ஓகேவா? எப்படி சொன்னோம்? 4 8 12 16 20 4 நாளாக கூடிகிட்டே வருது. சரிதானா? ஸோ இந்த 4 நாளாக கூடும்போது அதோட தொடர் வந்து அதுக்கடுத்த ஸ்டேஜில் 16க்கு அடுத்து 4 கூடும்போது 20. ஸோ 201ஓட 20 கூட்டணும் அப்படின்னா 221 அப்படின்னு வருது. சரிதானா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க் உள்ள பிளேஸில் போன கொஸ்டின் பார்த்தோம்னா நம்பர் சீரிஸும் இதே தான், சேம் தான். ஸோ என்ன வரணும் அப்படின்னு பார்க்கும்போது +2, இது +4 +8 33 ப்ளஸ் 3 இது 6, சாரி ப்ளஸ் 6, இது +8. இங்கே என்ன வரும்? அப்போ +10 வரும். 2 2 ஆட் ஆகிட்டே வரும். 2 2 வந்து இந்த ரிலேஷன் வரைஞ்சோம் அப்படின்னா இது 2, இது ஒரு 2, இது ஒரு 2, இதுக்கு ரிலேஷன் வரைஞ்சோம்னா +2. சரிதானா?
ஒவ்வொன்றுமே வந்து 2 2 ஆட் ஆகிட்டே வருது. ப்ளஸ் 10 போது 41 வந்து கூட்டினோம்னா 51. 41 வந்து 10 ஆட் பண்ணும்போது 51 வரும். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரிதானா? ஸோ நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீரீஸுமே வந்து ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வரும். ஒவ்வொரு மாதிரி நம்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை கண்டினியூஸாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஒரு 7 டிஜிட் நம்பரை கொடுத்துருக்காங்க. இது இலக்கங்களை வந்து ஒவ்வொன்றும் இடமிருந்து வலமாக ஏறு வரிசையில் எழுதணும். ஒவ்வொரு டிஜிட்டுமே வந்து ஏறு வரிசையில் வந்து எழுதணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் 1 இருக்குது, 2, 3, 4, 5 இல்லை, 6, 7, 8 எழுதியாச்சு. அவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் இடமிருந்து இரண்டாவதையும் வலமிருந்து மூன்றாவது அமையும் இலக்கங்களும் கூடுதல். லெஃப்ட் சைட்லேருந்து அமையக்கூடிய 2ஆம் நம்பரு, வலமிருந்து 3ஆம் நம்பரு, 2 6 கூட்டினா 8. ஆப்ஷன் வந்து 3. ஆப்ஷன் 3ல உள்ள ஆன்சர் வந்து 8 தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரிதானா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரோனக் புள்ளி ஏயிலிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி, ரோனக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறாங்க. நமக்கு இது ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். இஎஸ் டபிள்யூ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இஎஸ்டபிள்யூஎன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிதானா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தெற்கு நோக்கி தான் 6 கிலோமீட்டர் பயணப்படுதார். தெற்கு நோக்கி இடதுபுறம் திரும்புகிறார். இடதுபுறம்னா நமக்கும் இங்கே லெஃப்ட் சைடில் தான் ஆரம்பமாக இருக்குது கண்டிஷன். சரிதானா? இடதுபுறம் திரும்புகிறாருன்னா 5 கிலோமீட்டர். அடுத்து மீண்டும் இடதுபுறம் திரும்ப ஈக்கு அடுத்து இடதுபுறம் இங்கே எதுவும் இல்லை. அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எண்ணுக்கு வந்துடும் 5 கிலோமீட்டர். மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறார் 14 கிலோமீட்டர். ஓகே. அடுத்து பிறகு மீண்டும் இடதுபுறம் திரும்பி 11 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவார். இறுதியாக அவர் இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவார். நம்பர்லாம் கரெக்டு தானா? ஃபஸ்ட்டு 6, அடுத்து 5, மீண்டும் 14, ஒரு 5 தான் வந்திருக்கு. நம்ம 2 5 போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம். இஎஸ்டபிள்யூஎன் சொல்லக்கூடியது ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து. சவுத்தில் 6 கிலோமீட்டர். பிறகு இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர். மீண்டும் திரும்பி 14 கிலோமீட்டர். பிறகு மீண்டும் திரும்பி 11 கிலோமீட்டர். இறுதியாக 8 கிலோமீட்டர். ஓகேவா? இறுதியாக 8 கிலோமீட்டர். ஸோ இது 8 6 14, இது ஒரு 14. 1 விட்டு 1, இது 2க்கான ரிலேஷன், இது 2க்கான ரிலேஷன். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அண்ட் இந்த சவுத்து நார்த் இதுக்கான மட்டும் கேன்சல் பண்ண முடியும். சரிதானா? 14 கேன்சல் ஆயிடுச்சு. 5 11 கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் வந்து 6 இருக்குது. வெஸ்ட்டில் 6ல் இருக்காருன்னா மீண்டும் புள்ளி ஏ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மீண்டும் புள்ளி ஏ அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஈஸ்ட்டு. ஈஸ்ட்டில் நமக்கு வந்து 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். ஈஸ்ட்டில் 6 கிலோமீட்டர். ஆப்ஷன் தேர்டு தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீரியஸ்க்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா யூக்கு அப்புறம் எஸ் கியூஎஸ்ன்னு இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து வரும். சரிதானா? இதுக்கு ஒரு ஸ்பேஸ், அதாவது அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ரோல். ஸோ அதே மாதிரி உள்ள ரிலேஷனில் அடுத்த ரிலேஷன் என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சரிதானா? இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். இது ஒரு ஸ்பேஸ் வருது. செஞ்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். செஞ்சு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ டபிள்யூ ஒய் யூ கியூ எஸ், அதே மாதிரி 6 N P L H J, இதுக்கான ரிலேஷன் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஏலேருந்து யூ அப்படின்னு சொல்லக்கூடியது ஏ 1 சரிதானா? அல்லது 27. ஏங்கிற பாயிண்ட் வந்து 1 அல்லது 27 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 26 ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ 1லேருந்து 21 வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 7 சப்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 27லேருந்து 21 -6.
அதே மாதிரி 6ல் இருந்து 18 இருந்து எல்லுங்கிறது இங்கே வந்து என்னது -6. அடுத்து டபிள்யூ அண்டு கியூ. டபிள்யூங்கிறது 23, கியூங்கிறது 17. இங்கிட்ட ஒரு 3, அங்கிட்ட ஒரு 3. ஸோ இங்கே ஒரு -6. சரிதானா? -6. இங்கே NH இது 14, இது வந்து 8. இங்கே ஒரு -6 வந்துருக்கு. ஸோ ஒய்எஸ், ஒய்ங்கிறது 25, எஸ்ங்கிறது 19. இங்கே ஒரு -6. பி அண்டு ஜே, பிங்கிறது 16, ஜேங்கிறது 10. ஸோ இங்கேயும் ஒரு -6. அதே ரிலேஷனில் எல்லாத்துலேயும் -6 வர மாதிரி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பியிலேருந்து 16ன்னு சொல்லியாச்சு. 16லேருந்து 6 கழிச்சோம்னா 10 வரணும். 10ங்கிறது ஜே தான். ஸோ அப்போ 10ங்கிறது ஜே தான். இது கட் ஆயிரும், இதுவும் கட் ஆயிரும். சரி, ஸோ இது கட் ஆயிடுது, இதுவும் கட் ஆயிடுது. சரிதானா? அடுத்து கேக்கு அடுத்து எஃப். கேங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 11. 11லேருந்து 6 கழிச்சோம்னா 5 வரணும், வரல. எல்லுங்கிறது 12. 12லேருந்து 6 கழிச்சோம்னா 6. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிதானா? இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன், இது கிடையாது. ஓகே, ஆப்ஷன் 4ங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ என்ன ரிலேஷன் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ஏபிசிடி அந்த ஆல்பபெட்ஸோட லெட்டர்ஸோட நம்பர்ஸோட வேல்யூஸ், லெட்டர்ஸோட வேல்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது சப்ராக்ஷன் அடிஷன் மட்டும் கரெக்டாக போட்டோம்னா இது ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 22. கொடுக்கப்பட்ட கூட்டுகளில் முடிவுகள் கவனமாக படிக்கும். சரிதானா? ஓகே, முடிவை பொறுத்து கூற்றை பொறுத்து முடிவு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வென் டயக்ராம் வந்து வரைய தெரியும். ஆல் லோஷன் சொல்லியாச்சு. ஆர் க்ரீம், ஆல் லோஷன்ஸ் ஆர் க்ரீம். எது ஆளுன்னு வருதோ அது ஃபுல்லாக உள்ளே போட்டுருங்க, உள்ளே வந்து ட்ரா பண்ணிடுங்க. க்ரீம், அந்த ஆர் க்ரீம்னு வருதுல அது வெளியே போட்டு ஒரு லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ஆல் க்ரீம்ஸ் ஆர் சோப். எல்லா க்ரீமும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சோப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதற்கு அடுத்து நோ க்ரீம்ஸ் ஆர் ஃபேஸ் வாஷ். க்ரீம்ஸ் ஆர் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த க்ரீமும் வந்து ஃபேஸ் வாஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதோட கன்க்ளூஷன். நம்ம உண்மையாக ரியலாக ஃபேக்டராக பார்க்கவே கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அதை பொறுத்து அவுட்புட் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்காங்க அதை பொறுத்து அவுட்புட் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரிதானா? ஃபர்ஸ்ட்டு நோ சோப் இஸ் ஃபேஸ் வாஷ். சோப்புக்கும் ஃபேஸ் வாஷுக்கும் எந்த ரிலேஷனும் சொல்லலை அவங்க. ஸோ அதனால் இது கிடையாது. செகண்டு, நோ லோஷன் இஸ் ஃபேஸ் வாஷ். எல்லா க்ரீமே வந்து லோஷன் சொல்லியாச்சு. சரிதானா? ஸோ அப்போ அது ஃபேஸ் வாஷா அப்படின்னா இதுக்குன்னு அம்மாவுக்கு வரவில்லைன்னா பிள்ளைக்கு வரவில்லை. ஸோ அப்போ இது கரெக்டு தான். அப்போது 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ஃபாலோஸ். 2வது கன்க்ளூஷன் கரெக்டு. ஒன்லி கன்க்ளூஷன் இஸ் 2 இஸ் ஃபாலோஸ். சிங்கிறது அம்மா, எல்லுங்கிறது பையன். அம்மாவுக்கு வரவில்லைங்கும் போது பையனுக்கும் வரவில்லைன்னு தான் மீனிங் இங்கே. ஸோ க்ரீம் வந்து ஃபேஸ் வாஷ் கிடையாதுங்கும் போது லோஷனும் ஃபேஸ் வாஷ் கிடையாது தான். சரிதானா? ஆல் லோஷன்ஸ் ஆர் க்ரீம்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஸோ அதனால் இது ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 23வது கொஸ்டின். ஏபிசிடி இஎஃப்ஜி அப்படின்னு சொல்லி 7 பேர் வடக்கு நோக்கி உட்காந்துருக்காங்க. சரிதானா? 7 பேர் வச்சுக்கிறோம். 6, 7 எல் வரைஞ்சாச்சு. இல்லை ஒரு வரிசை அவங்க ஏக்கு இடதுபுறம் 2 மட்டுமே அமைந்துள்ளார். இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஏவோட இடதுபுறம் 2 பேர் தான் இருக்காங்க. சரிதானா? ஓகே, ஏ மற்றும் ஜிக்கு இடையே 3 மட்டுமே வந்துள்ளார். ஏ மற்றும் ஜிக்கு இடையே, ஏ அண்ட் ஜி எப்படின்னா லெஃப்ட் சைடில் வர ஜி போட்டோம்னா அங்கே ஸ்பேஸே இல்லை. ஸோ 3 பேர் ரைட் சைடில் தான் இருக்க முடியும். இந்த சைடு தான் ஜி. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? சிக்கு வலதுபுறம் எத்தனை பேர்னு தான் கேட்டிருக்காங்க. சியோட வலதுபுறம் எத்தனை கேட்குறாங்க. ஃபைனல் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ டி என்பவர் ஏக்கு வலதுபுறம் 2வது இடத்தில் உள்ளார். ஏக்கு வலதுபுறத்தில் 2வது இடத்துல டிங்கிற இருக்காங்க. ஓகே, கரெக்டு.
டி மற்றும் சிக்கு இடையே இருவர் மட்டுமே அமைஞ்சிருங்க. டி மற்றும் சிக்கு இடையே இருவர் மட்டுமே. சி இங்கே ட்ராப் பண்ணியாச்சு. சியோட வலதுபுறத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 4 5 பேர் இருக்காங்க. முடிஞ்சு ஆன்சர், அவ்வளோதான். இது ஃபில் பண்ணணுமானா ஃபில் பண்ண தேவையில்லை. நமக்கு எத்தனை பேர் கவுண்ட் தான் தேவை. இந்த எத்தனை பேர் கவுண்டுங்கிறது இங்கே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ சிக்கு அப்புறம் வலதுபுறத்தில் 5 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் வந்து 1 தான் வந்து நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதானா? ஓகே. 24th கொஸ்டின் வாங்க பார்ப்போம். கொடுக்கப்பட்ட வரிசையை பார்க்க. ஸோ இடம் வந்து வளமாக பார்க்கணும். இதில் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்காங்க இந்த மாடல் கொஸ்டின். சச் ஆட் டிஜிட், ஹவு மெனி சச் ஆட் டிஜிட்? ஆட் டிஜிட்னா சென்டரில் ஆடு வரப்போகுது. ஈச் இஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரொசீடிங் த ஈவன் டிஜிட். ப்ரொசீடிங்னா முன்பாக வந்து ஈவன் டிஜிட் இருக்கணும். அதே மாதிரி ஆல்சோ ஃபாலோடு பை த ஆடு டிஜிட். ஈவன் ஆடு இருக்கணும். ஈவன் டிஜிட் இருக்கணும், ஆடு டிஜிட் இருக்கணும், அடுத்து ஒரு ஆடு டிஜிட் இருக்கணும். ஈவன் இருக்கா? இருக்கு. ஆடு இருக்கா? இல்லை. ஈவன் இருக்கா? ஆடு இருக்கா? இல்லை. ஈவன் சரி, ஓகே. இங்கே ஒரு ஈவனு ஆடு இருக்கு. சரிதானா? ஓகே. அதுக்கடுத்து 9 8 3 8 7 9 9. ஸோ ஈவனு ஆடு. ஓகே, கரெக்டு தானா? 2 பேர் மார்க் பண்ணியாச்சு. ஆடு இருக்காங்க. ஆடு ஈவனு ஆடு. ஸோ 3 பேர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 25th கொஸ்டின். வடக்கு நோக்கி நிற்கும் ஒரு வரிசையில் இடது முனையிலிருந்து ஹரிணி 17வது இடத்திலும், லெஃப்ட் சைட்லேருந்து ஹரிணி வந்து 17வது இடத்துல இருக்காங்க. ஓகே. தூஷர் 33வது இடத்திலும், அதே லெஃப்ட் சைட்ல இருந்து தான் சொல்லியிருக்காங்க. யாரு? தூஷர் 32 places. ஓகே. ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 2 பேருக்கும் சொல்லிட்டாங்க. தூஷர் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஹிரானி அண்ட் கிரண். தூஷர் வந்து ஹிரானிக்கும் ஹிரண்கிறதும் சேம் பிளேசஸ். சேம் டிஸ்டன்ஸ். 17லேருந்து எத்தனை கூட்டினா 32, 15 கூட்டினா 32. அதே மாதிரி இங்கே ஒரு 15 பேர் தள்ளி யாருக்குன்னா ஹிரானி இருக்கா. ஓகே. சாரி, கிரணா ஃபர்ஸ்ட் உள்ளது கிரானி, இது வந்து கிரண். ஓகேவா? கிரண் இஸ் 12th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். இங்கேருந்து கவுண்ட் பண்ணும்போது இந்த பொசிஷன் வந்து 12th பொசிஷனில் இருக்குது. சரிதானா? ஓகே. இது வந்து ரைட் ஹேண்டு. ஓகே. ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் இன் த ரோ? மொத்தம் இந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது லெஃப்ட்லேருந்து ஒரு 32லேருந்து ஒரு 15 கூட்டினோம்னா 47. இங்கே ஒரு 12 கூட்டினோம்னா 57, 59. 59 மைனஸ் ஆஃப் 1 58. ஆன்சர் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நேராக துரந்தர் எடுத்துரு டைரெக்டாக. இது 32 பேர். அடுத்து ஒரு 15 பேர் தள்ளி இருக்கு. 15. இந்த பொசிஷன் 15. இங்கேருந்து கன்சிடர் பண்ணும்போது இந்த பொசிஷன் வந்து 12. இப்போ 32 15 கூட்டினோம்னா 47. அது கூட ஒரு 12 கூட்டிட்டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு மைனஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது தான் ரூலு. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து -1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 47 + 12 மைனஸ் ஆஃப் 1 58 கிடைக்கும். ஆன்சர் வந்து 58. அது ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 26th. ஸோ 26th கொஸ்டினில் என்ன பார்க்கணும்னா, கொடுக்கப்பட்ட தொடரில் வந்து அடுத்த நம்பர் சீரீஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 214 17. இதுக்கான ரிலேஷன் வந்து +3 தான். அதுக்கடுத்து என்ன வரும்? 17 கூட +5 22. அடுத்து +7 229. அடுத்து
ப்ளஸ் 9 தான் இருக்கணும். அப்படின்னா தான் 38 வரும். 238. அதுக்கடுத்து ப்ளஸ் 11 9 4 249 ஆன்சர். 249 முடிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு சம்முக்குமே ஒவ்வொரு மாதிரி மெத்தடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஆடு நம்பராக ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் 7 ப்ளஸ் 9 ப்ளஸ் 11 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஈவன் நம்பர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். சரிதானா? ஒரே மெத்தடில் இது கேட்பாங்கன்னு வராது. ஒரு சில டைம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. ரீசனிங் மட்டுமே வந்து ஒரு 4-5 மெத்தடில் ஒரு சில சம்முக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ஆர்பியில் கூட அந்த மெத்தட் கரெக்டுன்னு சொல்லி கிளைம் பண்ணி ஆன்சர் அவுட்புட் வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் சீரிஸ் அதே மாதிரி நம்பர் லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஹவு மெனி சச் ஆடு டிஜிட், ஃபஸ்ட்டு ஆடு டிஜிட் இருக்குது, விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசென்ட் த ஈவன் டிஜிட்டு, அடுத்து இமிடியட்லி ஃபாலோடு பை த ஈவன் டிஜிட். ஓகே, ஃபஸ்ட்டு ஆடு ப்ரிசைடிங் ஈவனு ஃபாலோடு ஈவனு, ஈவன் ஆடு ஈவன் எந்த இடத்துலலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். சரிதானா? ஈவன் ஆடு ஆடு தான் வருது, ஈவன் ஆடு ஆடு தான் வருது, ஈவன் 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 நம்பர் இருக்குது, ஆடு இருக்குது, ஆடு தான் இருக்குது, ஈவன் நம்பர் இருக்குது, ஆடு இருக்குது, ஈவன் இருக்குது. ஸோ ஒன்று மேட்ச் ஆயிடுச்சு, ஒன்றே ஒன்று மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து ஈவன் ஆடு இல்லை, ஈவன் ஆடு ஆடு தான் இருக்குது, ஈவன் ஈவன் ஆடு இருக்குது. ஸோ இது மேட்ச் ஆகலை, ஒன்றே ஒன்று மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். சரிதானா? 27th கொஸ்டின் பார்த்துட்டோமா? 28th கொஸ்டின். இந்த ஆல்பபெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சேம் ஆர்டரில் வந்து அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? பிங்கிறது 22, யூங்கிறது 21, டிங்கிறது 20, எஸ்ங்கிறது 19. ஓகே, பி யூ டி எஸ் அதுக்கடுத்து 18 வரும். 18ங்கிறது 6. சரிதானா? 6ங்க தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். முடிஞ்சிச்சு, எல்லாத்துக்குமே அதான் இருக்குது. அடுத்து என்னு எம்மு, எண்ணுலேருந்து எம்மு போட்டோம்னா 1 குறைஞ்சிருக்கு, அடுத்து 1 குறையணும். 12, 11, 10, ஜே 10ஆம் நம்பர் வந்து ஜே, 6 ஜே. 6 ஜே எங்கே இருக்குது? 1 2 இதில் வரல, இதில் வரல. அடுத்து லாஸ்ட்டு ஓ 15 14 13 எம் வந்துருக்கணும். ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே நம்பர் சீரிஸ் லெஃப்ட் டு ரைட் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் 2 இஸ் ஆடட் டு த செகண்ட் டிஜிட் ஆஃப் எவரி நம்பர், எல்லா நம்பரையும் 2 வந்து செகண்ட் டிஜிட்டில் ஆட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இன் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் த செகண்ட் டிஜிட் வில் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை தேர்ட். 3ஆல் வகுப்படக்கூடியது செகண்ட் டிஜிட் ஏதாவது எந்த நம்பர்? இது எல்லாமே கூட்டுங்க. 5 6 7, இதில் செகண்ட் டிஜிட் இது தான். இந்த செகண்ட் டிஜிட்டோட என்ன கூட்டணும்? 2 ஆட் பண்ணணும், 8. சரி, இப்போ இது 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. சரி, அடுத்தது அதுவும் 6 தான். 6 கூட 2 கூட்டினா 8, வகுப்படாது. 2 கூட 2 கூட்டணும்னா 4, 3ஆல் வகுப்படாது. 2 கூட 2 கூட்டணும்னா 4, அது 3ஆல் வகுப்படுமானா ஹவு மெனி நம்பர்ஸ் வில் த செகண்ட் டிஜிட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை தேர்ட் டிஜிட்? சாரி, தேர்டு டிஜிட் 3ஆல் இல்லை, இந்த இருக்கக்கூடிய இந்த தேர்டு டிஜிட்டால் வகுப்படணும். 8 7ஆல் வகுப்படும், வகுப்படாது. 8 2ஆல் வகுப்படுமா? வகுப்படும். அப்போது இது ஒன்று மேட்ச் ஆகுது. அடுத்து 4 6ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. 4 6 வகுப்படாது. 6 9ஆல் வகுப்படும், வகுப்படாது. ஒன்றே ஒன்று தான் வகுப்படும். ஆப்ஷனு 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் கரெக்ட். தேர்டு டிஜிட், தேர்டு நம்பர் இல்லை, தேர்டு டிஜிட்டால் வகுப்படக்கூடியது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 30 ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டு அந்த சீரீஸில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று.